The topic is matrix representation. இப்போ மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும், இதுக்குள்ள வந்து சம் எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கிராஃப் ரெண்டு மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், இன்னொன்று இன்சிடென்சி மேட்ரிக்ஸ். அட்ஜசன்சினா ரெண்டு வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வெர்டிசஸ் கனெக்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட்னு சொல்லுவோம். ரெண்டு வெர்டிசஸ் கனெக்ட் ஆகுதுல்ல, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அட்ஜசன்ட். இது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கிராஃபை பாருங்க, V1 V2 அட்ஜசன்ட், V1 V3 அட்ஜசன்ட், V1 V4 அட்ஜசன்ட், V2 and V4 அட்ஜசன்ட் இல்ல. அட்ஜசன்ட் ஆகாத இடத்தை 0ன்னு போட்டுறோம், அட்ஜசன்ட் ஆகக்கூடிய இடத்தை 1ன்னு போட்டுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். இங்க V1 V2 V3 V4 அதை இங்க போடுவோம். V1 V2 V3 and V4. அதே மாதிரி ரோல இங்க V1 V2 V3 and V4. V1 கனெக்டடா அட்ஜசன்ட்டா? V1 ல சப்போஸ் ஒரு செல்ஃப் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்டட்னு சொல்றோம். அந்த மாதிரி எதுவும் இல்ல, 0 அடுத்து V1 V2 1 சார், V1 V3 1 சார், V1 V4 1 சார், அடுத்து V2 V1 1 0 1 1 0 0, அடுத்து 1 3 1 சார் 1 சார் 1 1 0 0 1 1 1 1 0 0 1 1 0. அது மாத்தல கரெக்ட்டா சொல்லிட்டீங்களா? சரி, இதுக்கு டிரான்ஸ்போஸ் பார்ப்போம். டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, ரோவ காலமா இது இருக்கு, இது சப்போஸ் A ன்னு இருக்கு, டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, அது ரோவ மாத்தி சொல்லுங்க. 0 1 1 1 1, அடுத்து செகண்ட் காலம் 1 0 0 1 0 0 0 அடுத்து 0 அடுத்து 1 1 1 0 1 fourth one 1 0 1 0. அதே சார், சேம் தான் சார், சேம் தான். அப்ப A is equal to A transpose, the property satisfy பண்றது என்னது? இது பேரு symmetry. A transpose ஈக்குவல் ஆகும். இப்போ நம்ம adjacency matrix is always symmetric னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சார். இதே மாதிரி கான்செப்ட்னா அடுத்து இன்சிடென்சி போடுவோம். இன்சிடென்ட்னா என்னன்னா ஒரு எட்ஜ் வந்து ஒரு வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது, அதுக்கு பேர் இன்சிடென்ட். இங்க பாருங்க, E1 is incident to V1 V2 V3, E2 வந்து V3 ல இன்சிடென்ட் ஆயிருக்கு, V2 இதே மாதிரி ஒரு இங்க இந்த மாதிரி V1 V2 இத போட்டுக்க வேண்டியது. இதுல வந்து எட்ஜஸ் போட்டு இதுதான் இன்சிடென்ட். E3 E4 E5 வரை. சரி, இது இன்சிடென்சி மேட்ரிக்ஸ் பாருங்க. V1 E1 1 சார், E1 வந்து E1 ல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து அதே மாதிரி E2 0 கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல 0. அடுத்து E3 1 E4 இல்ல 0 E5 இருக்கு சார் 1 சார். அடுத்து V2 பாருங்க, V2 E1 1 இருக்கு சார். அடுத்து V2 E2 1 சார், V2 E3 V2 இல்ல, V2 E4 0 சார், V2 E5 0. அடுத்து V3 1 சார், V3 1 0 0 சார் 0 E1 0. அடுத்து E2 1 சார், V3 E4 1 சார், V3 E4 1 சார், V3 E5 0 சார், V4
E4 E1 0 E4 E2 0 சார் E4 E3 0 சார் 0 சார் E3 இல்ல சார் இல்ல சார் E4 E4 1 சார் E5 1 சார் 1 சார் இப்போ இது A இது டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பாருங்க சரி செக் பண்ணி this is A A டிரான்ஸ்போஸ் பார்ப்போம் சிம்பிளா சொல்லுங்க A trans 1 0 1 1 ரோமன் 1 1 1 1 0 இல்ல ஆக்சுவலா பாத்தீங்க சொல்லுங்க சாட்டிஸ்ஃபை இதுல பாருங்க 4 ரோ மேல 5 மேல 5 காலம் வராது இது பார்த்தோன்னே அம்மா இருக்கு பாருங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்க பண்ணாது சார் பண்ணாது சார் பண்ணாது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோவும் காலமும் நாட் ஈக்குவல் நாட் ஈக்குவல் அந்த மாதிரி தான் இதை பார்த்த உடனே சொல்லிடுறோம் ரெண்டு எட்ஜஸை எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் எட்ஜஸ் எடுத்தோம்னா இது வந்து மேபி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எடுக்கிறப்ப ஏன் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுவும் 4 அங்கே ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சு இது அந்த மாதிரி இல்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண எப்படி क्वेश्चन இருக்குனாக்க எக்ஸ்பிளைன் அபௌட் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் எக்ஸாம்பிள் போட்டுட்டு நம்ம சொன்னோம் இல்லையா சரிங்கள adjacency மேட்ரிக்ஸ் இன்சிடென்சி மேட்ரிக்ஸ் adjacency மேட்ரிக்ஸ்னா எப்ப இருக்கும் ரெண்டு வெர்டிசஸ் கனெக்ட் ஆகும் அந்த வேல்யூவை 1 ன்னு போடுவோம் கனெக்ட் ஆகாத 0 ஆகாத 0 போடுவோம் இதே மாதிரி இன்சிடென்சி மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ஒரு கிராஃப் வரைஞ்சு அப்படியே எக்ஸாம்பிள் போட்டோம்னா இதுதான் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன்